பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். உனக்கு டாடாவை விட மல்லியம்மா பெருசா போயிட்டாங்கல்ல. சாரி டாடா. சரி வா. உன்னை காணும்னதும் சாவோட விளிம்புக்கே போயிட்டேன். நீ கிடைக்காம போயிடுவேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. வெண்பா நீ இல்லனா டாடா ரொம்ப துடிச்சு போயிடுவாரு. டாடா பாவம்னு உனக்கு தோணலையா? எனக்கு மல்லியம்மா வேணும் டாடா. டாடா நீங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. அதனாலதான் நான் காணோன்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. நானும் மல்லியம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அவங்க திடீர்னு காணாம போயிட்ட உடனே நானும் அப்செட் ஆயிடுவேன் தானே. அது ஏன் டாடா மல்லியம்மா புரிஞ்சுக்காம போயிட்டாங்க? அது அப்படித்தாம்மா. பாதியில வந்தாங்க, பாதியிலே போயிட்டாங்க. நம்மள புரிஞ்சுக்காம போனவங்கள பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? இல்ல டாடா, நான் தான் மல்லியம்மா புரிஞ்சுக்காம ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டேன். அதான் அதான் நம்ம வெண்பாவே நம்மள வெறுத்துட்டான்னு மல்லியம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன் டாடா. நான் வெறுக்கலன்னு மல்லியம்மாக்கு புரிய வச்சுட்டா மல்லியம்மா மறுபடியும் நம்ம கூட வந்துருவாங்கல்ல டாடா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க டாடா. என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒரே ஒரு தடவை எனக்காக மல்லியம்மா கிட்ட பேசுங்க டாடா. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட தேவையில்லாம பேசணும்? மல்லியம்மாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணல, மல்லியம்மா எங்க வேலைக்கு தான் வந்தாங்க அப்படின்னு ரஞ்சிதா சித்தி சொல்றாங்க, பாட்டியும் சொல்றாங்க. அதெல்லாம் கூட சரி, ஆனா மல்லியம்மா என்கிட்ட அம்மாவா தானே இருந்தாங்க. ஒரு அம்மா குழந்தைகிட்ட சொல்லாம போவாங்களா? அவங்க ஏன் சொல்லாம போனாங்கன்னு கேட்கணும். அவங்களுக்கு கால் பண்ணுங்க டாடா. வெண்பா அதெல்லாம் இப்ப பேச முடியாது, நீ புரிஞ்சுக்கோ. நீங்க பேச வேணாம், நான் பேசுறேன். நீங்க போன் போட்டுத்தாங்க. ஏதோ பாசத்துல துடிக்கிற மாதிரி நடிக்கிற. உன் நடிப்புல ஏமாந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு இந்த வீட்டுல எப்பவுமே இடம் கிடையாது. என்னடா யோசிக்கிறீங்க? கால் பண்ணுங்க டாடா. நீ மல்லியம்மாவை நினைச்சு உருகுற, ஆனா அந்த மனசு மல்லிக்கு இல்லையடா. திரும்ப போன் பண்ணி எந்த உறவையும் நாம புதுப்பிச்சுக்க வேணாண்டா. போன உறவு போனதாவே இருக்கட்டும். நம்ம அவங்களுக்கு வேண்டாம்னா நமக்கு அவங்க வேண்டாம். பாரு, அப்படி முடிவு பண்ணாதான் மத்தவங்களால நம்ம ஹர்ட் ஆகாம இருக்க முடியும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, போற வர்றவங்களா நம்மள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாடா நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை டாடா. உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே புரியும். அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், சரியா? டாடா கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிடுறேன். ஓகே டாடா. நிறுத்து. அது கொடு, வையுங்க. எத்தனை பொருள் தாமா நீ உடைப்ப? போன மாசத்துல மட்டும் ஒரு ரூமுக்குள்ள 3 ஃப்ளவர் வாஸ், 4 நைட் லேம்ப், 5 டீ கப் நான் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் எவ்வளவுதான் நீ உடைப்ப? பாட்டி உங்களுக்கு டென்ஷன் ஆகலையா? ஆகுது. கோவம் வரலையா? வருது. இங்க நடக்கிறதுல பார்த்தா உங்களுக்கு ஆத்திரம் வரல? வருது. அடியே, ஆத்திரம் வரும், ஆனா ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நீ கேள்விப்பட்டதில்ல? அதுக்காக எத்தனை பேரோட போராடுறது பாட்டி? புதுசா யாரும் முளைச்சு வந்துட்டு இருக்காங்களே. என் மகன் அவ்வளவு வசதியானவன், அவன மாதிரி நேர்மையானவன், அவன மாதிரி உண்மையானவன், அவன மாதிரி உழைச்சு மேல வந்தவன், அவன மாதிரி அழகானவன், அன்பானவன் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. எல்லா பொண்ணுங்களுக்குமே
ஏன் விஜய் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணுங்கிறது கனவு. அதனால நிச்சயம் போட்டி இருக்கத்தான் செய்யும். அந்த போட்டியில கலந்துகிட்டு தான் ஜெயிக்கணும். இந்த மல்லியோட அப்படி ஒரு போட்டி நடந்து இப்ப நான் ஜெயிச்சிருக்கேன். அவ போயிட்டான்னு இப்பதான் நான் அக்கடான்னு உட்கார்ந்தேன். அடுத்து இவ வந்து நிக்கிறா. இப்படி கேப் விடாம ஒவ்வொருத்தையும் வந்தா நான் என்ன பண்றது பாட்டி? அதுவா இன்னும் 5 நாள்ல கல்யாணம்னு சொல்றா. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது பாட்டி. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல ரஞ்சிதா. இத்தனை நாளும் இவ வெண்பா மட்டும்தான் வேணும்னு கேப்பா. நீயும் அவளும் டீல் போட்டுதான் எல்லாம் பண்ணீங்க. வெண்பாவை அவ எடுத்துக்கிறது, விஜய நீ எடுத்துக்கிறதுன்னு தானே உங்களுக்குள்ள டீல் இருந்துச்சு. அது எப்படி திடீர்னு இப்படி மாறிச்சு? அதான் பாட்டி, அதுதான் எனக்கு புரியல. அவளுக்கு மாமா கூட சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எல்லாம் இல்ல பாட்டி. ஆ, அவ வேற ஏதோ பிளானோட தான் உள்ள வரா. அத மட்டும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அடி போடி இவள. இந்த பாரு, இந்த சொத்தை தவிர ஒரு மண்ணு பிளான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவ அப்பங்காரனுக்கு தொழில பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஏண்டி, அவ குடும்பமே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்குடி. இந்த சமயத்துல அவ அப்பனால நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியாது. அதான் அவ நம்ம விஜய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. ஏன்னா குழந்தைக்கு குழந்தை வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அக்கா குழந்தை, கோடீஸ்வரன் புருஷனா வந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. ஆனா ரொம்ப சாமர்த்தியசாலிமா, ரொம்ப சாமர்த்தியசாலி. செஞ்சாலும் செஞ்சிருவா. பாட்டி, என்ன இன்னொரு தடவை அந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்க, அப்படியே நானே கொன்னுடுவேன் உங்களை. என்ன கட்சி மாறலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் என்ன, நீ என்ன பண்ற? ஒண்ணு வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிற, இல்லனா பாட்டி கழுத்தை நெரிச்சிருவேன்னு வர. இதை விட உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கியா? நான் இன்னும் என்ன பாட்டி செய்யணும்? என்ன செய்யணும்? நான் யோசிச்சு யோசிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் முத கட்டத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு. எப்படியோ என் விஜய் மாமா என்னதான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. ஆனானப்பட்ட விஜயே நீங்க சொல்றதுதான் கேப்பேன் சித்தின்னு என் கால விழுந்துட்டான். நீ மட்டும் இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? பணிவு வேணும், பணிவா கேளு. பாட்டி, உயிரை வாங்காதீங்க. நான் என்ன செய்யணும்னு முதல்ல சொல்லுங்க. இல்ல உங்களை ஏய், அப்படியே அத- தலையில போட்டு ஏய், குடு, குடு அத. வை 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 வை. உட்காரு, உட்காருடிம்மா, உட்காரு. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. ரஞ்சி, உன்னோட சின்ன வயசுல புராண கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கல்ல? அந்த கதையில எல்லாம் வரும்ல, அந்த அரக்கனோட உயிர் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு மரத்துல ஒரு பொந்துல இருக்கிற கிளியில இருக்கும்னு. அது மாதிரி தாண்டி விஜயோட உயிர் இந்த பங்களால, அதுவும் உன் பக்கத்திலேயே இருக்கிற அந்த வெண்பா குட்டிக்கிட்ட தான் இருக்கு. விஜய ஒருத்தர் நெருங்கறதுக்கான ஒரே ஒரு வழி இந்த வெண்பாதான். வேற எந்த குறுக்கு வழியும் கிடையாதுமா. வெண்பா துடிச்சா விஜய் துடிப்பான். வெண்பா சந்தோஷப்பட்டா விஜயும் சந்தோஷப்படுவான். அப்படி விஜய ஆட்டி வைக்கிற ஒரே ஒரு மந்திர கயிறு அந்த வெண்பாதான். அதனால நீ வெண்பாதான் என் மூச்சு, வெண்பாதான் என்னோட உயிர் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் விஜய் கிட்ட நெருங்க முடியுமே தவிர வேற என்ன பண்ணாலும் விஜய நெருங்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. வேற யாருக்குமே இல்லாத வசதி உனக்கு தான் இருக்கு. வெண்பா இந்த வீட்ல 24 மணி நேரமும் உன் பக்கத்திலேயே தான் இருக்கா. அதனால வெண்பாவுக்காக நீ உயிரை விட ரெடியா இருக்கணும். அப்பதான் விஜய் ஓ மேல உயிரை வைப்பான். இதுதான் சூத்திரம். சரி பாட்டி, இனி என்ன தவிர வேற யாரும் அந்த வெண்பா கிட்ட நெருங்காம பாத்துக்கிறேன். அவ மேல உயிரா இருப்பேன். கஷ்டம்தான், ஆனாலும் விஜய் மாமாவுக்காக இதை பண்றேன். ஆனா 5 நாள் அந்த நிஷா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாலே, ஏதாச்சும் பிளான் பண்ணி
அவ போட்ட சபதத்தை செஞ்சு முடிச்சிருவாளா? அதெல்லாம் ஒரு புடலங்காயும் நடக்காது. நான் உன் கூட இருக்கிறது சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீ தைரியமா இரு. நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய். சரிங்க பாட்டி. ம். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.